அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கத்தாரா ரெசிபி. டுடே ஸ்பெஷல் அரைச்சுவிட்ட எறா தொக்கு. ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் நம்ம இந்த ரெசிபியை பண்ணிடலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பண்ண போகிற எறா தொக்குல நம்ம எந்த ஒரு மசாலாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் அப்படியே கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா, 4 பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க, தோலோடு எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ட்ரை ஃபார்மில் இருக்கணும் மசாலா. அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட முன்னாடி சைடும் பின்னாடி சைடும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நரம்பு மாதிரி இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு மேரினேட் பண்ணிட்டேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அது நல்லா ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சாட் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு அந்த ஆனியனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து போகிற வர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த மசாலா வந்து வந்தது. அதை வந்து ஆட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ப்ரான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம்ஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். உங்களுக்கு ட்ரையாக வந்து இந்த எறா தொக்கு வேணும்னா லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சு விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இன்றைக்கி நான் செமி கிரேவி ஃபார்மில் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சின்ன டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இறால் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து வெந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம மீடியம் சைஸில் வந்து இறால் வந்து போட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு இறால். ஆக்சுவலாக இறால் வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். தாராளமாக 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்கு இல்லையா, கொஞ்சம் அது வற்ற விடுறதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம லிட் போட்டு வந்து மூடி வச்சிடலாம். ஸோ ஈக்குவலாக இருக்கும். அந்த டைமில் இறாலும் நல்லா வெந்துடும். நமக்கு வந்து சூப்பர் கிரேவி ஃபார்ம் வந்து கிடைக்கும். பாருங்கள் நல்ல கிரேவி ஃபார்ம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியாக நம்ம இந்த எறா தொக்கை பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் தான் ஆச்சு. ப்ளஸ் இந்த கொரோனா டைமில் நல்ல ப்ரோட்டீன் ப்ளஸ் இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தென் இது வரைக்கும் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபிஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் நஸ்கத்தாரா. மக்களே நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.